ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும் டு ஆல் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்க அப்படின்னா செப்டம்பர் 27. அதாவது நேற்று நம்ம சங்கர் சார் கிட்டத்தட்ட 7 ஆடியோவை சின்ன சின்ன டியூரேஷனோட சார் வந்து வெளியிட்டிருக்காங்க. பார்க்குறதுக்கு தான் ஸ்மால் டியூரேஷனாக இருக்கும், ஆனால் ஒவ்வொரு ஆடியோலையுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்களை நம்மளுக்காக ஷேர் பண்ணியிருக்காங்க. அந்த ஆடியோவில் அப்படி என்ன முக்கியமான விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத பற்றிய ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான ஒரு இன்ஃபர்மேஷனை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ டீம் மெம்பர்ஸ் அப்படின்னு சார் நோட்டீஸ் போர்டில் போடுற வரைக்கும் சைட்டில் இருந்தவங்களுடைய எண்ணிக்கை பார்த்திங்க அப்படின்னா 875. ஹலோ டீம் மெம்பர்ஸ் அப்படின்னு ஒரு மெசேஜை வந்து சார் நோட்டீஸ் போர்டில் போட்டதும் சைட்டில் வந்தவங்களுடைய எண்ணிக்கை பார்த்திங்க அப்படின்னா 1250. இந்த ஒரு மெசேஜில் என்ன தான் தெரியுது, எதனால் நீங்கள் வந்து அந்த போர்ட்டலில் லாகின் செய்கிறீங்க அப்படின்னு சார் புரியவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்ட் டைம் ஜாப் அப்படிங்கிறத ஒரு பொழுதுபோக்காகவும் கிடைத்த வரைக்கும் லாபம் அப்படின்னு நினைக்கிறவங்க இங்கே ரொம்பவுமே அதிகமாக இருக்காங்க. இது நமக்கான வேலை, சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் படி நம்ம செஞ்சாலே வேலை வந்து கரெக்டாக நடக்கும் அப்படிங்கிற எண்ணம் வந்து இங்கே இருக்கிறவங்களுக்கு ரொம்பவுமே கம்மியாக தான் இருக்குது. இந்த வேலைக்காக பணம் கெட்டி இருக்கும் அப்படிங்கிற எண்ணம் மட்டும் உங்களில் பெரும்பாலானோருக்கு இருக்குது. ஹலோ டீம் மெம்பர்ஸ் அப்படின்னு மெசேஜ் வந்துச்சு அப்படின்னா சார் ஒரு ஆடியோ போடுவாங்க, அதில் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவாங்க, அதை கேட்டதுக்கு அப்புறமா நம்ம செய்யலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாருக்குமே வரணும். இப்படி ஆடியோ கேட்காம வேலையில் தவறு செஞ்சீங்க அப்படின்னா இனி பெனால்ட்டி அண்ட் சஸ்பெண்ட் அப்படின்னு பல தண்டனைகள் வந்து மக்களுக்கு வந்து கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. சார் நேற்று கொடுத்த முதல் ஆடியோ முடிவில் சொல்ல இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷனை நம்ம வந்து ஃபாலோ பண்ணாமல் வேலை செஞ்சோம் அப்படின்னா நம்மளுடைய அக்கௌண்ட்டில் இருந்து, அதாவது வேலெட்டில் இருந்து ₹50 ₹100 வரைக்கும் பெனால்ட்டி போடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது உங்கள் வேலெட்டில் இருந்து டிடெக்டட் செய்யப்படும். நாட் ஃபாலோயிங் டுடே இன்ஸ்ட்ரக்ஷன் கிவன் பை சங்கர் சார் இன் நோட்டீஸ் போர்டு அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனோட நம்மளுடைய அமௌண்ட் வந்து டிடெக்ட் செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆடியோவை ஸ்கிப் செய்யாமல் பார்க்குறவங்க தவறே செய்யறதுக்கு வாய்ப்புகளே கிடையாது. ஸ்கிப் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக தவறு ஏற்படும். மைக்ரோடாஸ்க் ஒர்க்கருக்கான வேலை ஸ்டார்ட் ஆகிருச்சு நேத்தே. ஏற்கனவே நம்ம டெமோ டாஸ்க் அமேசானில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஃபேஸ்புக்கில் ஃபோட்டோ அப்லோட் வித் டிஸ்கிரிப்ஷனோட நம்ம வந்து செஞ்சுருந்தோம். தென் அதோடைய லிங்க்கை எடுத்து நம்ம வந்து பேஸ்ட் செஞ்சு நம்மளுடைய டாஸ்க்கை வந்து ஃபினிஷ் பண்ணியிருந்தோம். இதே தான் இதுலேயும் இருக்குது, ஆனால் வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு ஸ்டெப் இதில் இருக்குது. என்ன அப்படின்னா ஸ்டெப் 4ல் சொல்லியிருப்பாங்க. அதாவது #GenReviews. இது வந்து அங்கே ப்ளூ கலர் இங்கில் வந்து கொடுத்துருக்கும். இதை வந்து நம்ம காப்பி பண்ணி என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷனில் இதை வந்து கரெக்டாக பேஸ்ட் பண்ணி தான் நம்ம போஸ்ட் பண்ணணும். இதுதான் இதில் இருக்கக்கூடிய ரூல். இதுதான் வந்து நம்மளுக்கு இந்த டாஸ்கில் வந்து டெமோ டாஸ்கில் இருந்து இது கொஞ்சம் மாறுபட்டு இருக்குது. இந்த ஹேஷ்டேகை வந்து நம்ம கரெக்டாக செஞ்சு முடித்தாதான் அதில் டிஸ்கிரிப்ஷனில் வந்து இதை பேஸ்ட் பண்ணி போஸ்ட் பண்ணாதான் நம்மளுடைய அந்த டாஸ்க் வந்து ஃபினிஷ் ஆகி நம்மளுடைய டாஸ்க் வாலெட்டில் பணம் கிரெடிட் ஆகும். இதை நீங்கள் மிஸ்டேக் பண்ணீங்க அப்படின்னா அந்த டாஸ்கே வந்து தப்பாக போயிடும். ஒரு முறை டாஸ்க் முடித்தோம் அப்படின்னா அடுத்த 7 நாட்களுக்கு அப்புறம் தான் நம்ம வேலை செய்ய முடியும் அப்படிங்கிறத கண்டிப்பாக நினைவில் வச்சுக்கோங்க. டாஸ்க் பேமெண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக தான் உயரப்போகுது. இப்போதைக்கு முதல் டாஸ்கில் சேல்ஸ் டீமில் இருக்கிற டாஸ்க் ஒர்க்கருக்கு ₹50யும், ப்ரொமோஷன் டீமில் இருக்கிற மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கருக்கு ₹15 பேமெண்ட் கிரெடிட் ஆகும். நம்ம போய் செக் பண்ணி பார்த்தா தெரியும். டாஸ்கில் ஷோ ஆகக்கூடிய வீடியோ டெமோ வீடியோ தான். அதில் சொல்லாத ஒரு முக்கியமான தகவல் என்ன பார்த்திங்கன்னா ஸ்டெப் 4ல் இருக்குது. அதை படித்து சரியாக வேலை செஞ்சு முடிங்க. அட்மின் டீம் எல்லா போஸ்ட்டையும் சரிபார்க்கும். தவறு இருந்துச்சு அப்படின்னா பணம் வந்து டிடெக்ட் செய்யப்படும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒர்க்கிங் அமௌண்ட்டும் நம்மளுக்கு கிடைக்காது. வித்ட்ராவல் அமௌண்ட் கிரெடிட் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அதுக்கான ஆடியோ வந்து சார் வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை ரிஜெக்ட் செஞ்சவங்களுக்கும் நேற்றே மெயில் மூலமாக அக்ரிமெண்ட் ஃபார்ம் அனுப்பப்பட ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் ஒரு கன்ஃபர்மேஷன் ஆடியோ அதுக்கப்புறமா நான் சொல்கிறதா சார் சொல்லியிருந்தாங்க. தென் செகண்ட் ஆடியோவில் சார் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபேஸ்புக் நிறைய பேர் வந்து இப்படி ஒரு ஆடியோ போட்டதுக்கப்புறமா எனக்கு ஃபேஸ்புக் இல்லை, நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு கொஷின் வந்து நிறைய குரூப்பில் போயிட்டு இருந்துச்சு. அதற்கான தீர்வை
எக்ஸாம்பிள் சார் அடுத்த ஆடியோவில் உடனே கொடுத்தாங்க. என்ன பார்த்தீங்க அப்படின்னா, ஃபேஸ்புக் இல்லை அப்படின்னா அப்படிப்பட்ட நபர்கள் வந்து இன்றைக்கி இல்லைனா நாளைக்கு வேலை செய்யலாம், பொறுத்துருங்க, உங்களுக்கான வேலை கண்டிப்பாக வரும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. தென் அது மட்டும் இல்லாமல் இந்த டாஸ்க் செய்கிறதுக்கு இன்னொரு ப்ராப்ளம் வந்து நிறைய பேருக்கு ஏற்பட்டிருக்கு. என்ன அப்படின்னா, அவங்க வந்து இந்த மாதிரி டாஸ்க் செய்யும் போது யூ கேன் ஒன்லி சப்மிட் திஸ் டாஸ்க் ஒன்ஸ் எவ்ரி 7 days அப்படின்னு நிறைய பேருக்கு வர்றதா ஒரு டவுட் சொல்லியிருந்தாங்க. இது எதனால் வருது அப்படின்னா, இன்கேஸ் அவங்க வந்து 20 தான் வந்து அவங்க வந்து அதாவது நேற்று 27, ஸோ 20 அந்த டைமிங் இருக்குது இல்லையா, அந்த டைமிங்கை மெயின்டைன் அது என்னன்னு வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ நம்ம என்றைக்கு சப்மிட் பண்ணுறோமோ அதுலேருந்து அந்த டைமிங்கோட தான் 7 days கழித்து நம்ம அந்த டைமிங்கில் தான் வந்து நமக்கு சப்மிட் பண்ண முடியும். ஸோ இதில் கொடுத்த மாதிரி நம்ம இப்போ 20 வந்து ஒர்க் செஞ்சுருந்தோம் அப்படின்னா அதில் இருந்து 7 நாட்கள் கழித்து தான் நம்மளால் வேலை செய்ய முடியும் அப்படின்னு தான் இதில் கொடுத்துருக்கு. ஸோ 7 நாட்கள் உங்களுக்கு முடிஞ்சிச்சு. ஏற்கனவே நம்ம டெமோவில் செஞ்ச ஒர்க்கோட ஒரு கண்டினியூஷன் தான் இது. ஸோ அதில் இருந்து நீங்கள் 7 days கழித்து தான் இந்த ஒர்க் செய்ய முடியும் அப்படின்னு ஒரு பாப்பப் வரும். ஸோ இது மாதிரி உங்கள் டாஸ்க்கை சப்மிட் செய்கிற போது உங்களுக்கு ஷோ ஆகிச்சு அப்படின்னா, நீங்கள் கடைசியாக சேர்ந்த வேலையிலேருந்து 7 நாட்கள் முடிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் சப்மிட் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிற ஒரு ஆடியோவை சார் அதுக்கப்புறமா கொடுத்துருக்காங்க. தென் மைக்ரோடாஸ்க் ஒர்க்கர் மட்டும்தான் நேற்றுலேருந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. ஃபேஸ்புக் உள்ளவங்க மட்டும்தான் இப்போதைக்கு வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. ஷேர் சாட், இன்ஸ்டாகிராம் உள்ள நபர்கள் இன்றைக்கி இல்லைனா நாளைக்கு வேலையை செய்யலாம் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனை சார் வந்து அந்த ஆடியோவில் கொடுத்துருக்காங்க. கடந்த 48 மணி நேரத்துக்குள்ள டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டர் அண்ட் டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்ஸில் இருந்து மைக்ரோடாஸ்க் ஒர்க்குக்கு மாறி இருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு டாஸ்க் ஓப்பன் ஆகாமல் அனேபிள் டு அசஸ் அப்படிங்கிற ஒரு எரர் வரும். அப்படி யாருக்கெல்லாம் வந்துச்சு அப்படின்னா அந்த எரர் வர்றவங்க மட்டும் என்ன பண்ணணும் அப்படின்னா, டிஜிட்டல் டாஸ்க் அப்ளிகேஷன் ஃபார்மில் போய் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆல்ரெடி நீங்கள் மைக்ரோடாஸ்க் ஒர்க்கராக இருக்கிறீங்க, பட் வந்து உங்களுக்கு ஒர்க் வந்து ஓப்பன் ஆகலை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த அப்ளிகேஷனில் டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டர் இல்லைனா டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சரை செலக்ட் செஞ்சு ஒரு போலியான டீட்டெயில்ஸ் அதில் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணிடுங்க. சப்மிட் பண்ண உடனே நீங்கள் வந்து இப்போ ஒன்று டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டராக வந்து நீங்கள் வந்து செலக்ட் ஆகிருப்பீங்க, இல்லை இன்ஃப்ளூயன்சராக செலக்ட் ஆகிருப்பீங்க. இப்போ திரும்ப நீங்கள் டிஜிட்டல் டாஸ்க் அப்ளிகேஷன் ஃபார்மில் போய் மைக்ரோடாஸ்க் ஒர்க்கர் செலக்ட் செஞ்சு எந்த ஒரு டீட்டெயில்ஸுமே நீங்கள் மாற்றாமல் அதை வந்து நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் பிரச்சனை சால்வ் ஆயிரும். இப்போ வந்து உங்களுக்கு மைக்ரோடாஸ்க் ஒர்க்கராக நீங்கள் வந்து எலிஜிபிள் ஆயிடுவீங்க. ஸோ நீங்கள் மீண்டும் போய் உங்கள் ஒர்க்கை செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஒர்க் வந்து சப்மிட் ஆகும். அந்த ஒர்க் உங்களால் பண்ண முடியும். இதுதான் சார் சொல்லியிருக்காங்க. மொபைல் நம்பர் கொடுத்து லாகின் செய்ய முடியல அப்படின்னா ஸ்டாஃப் ஐடி கொடுத்து லாகின் செய்யுங்க. டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர் அண்ட் டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டருக்கு இன்றைக்கி இல்லைனா நாளைக்கு வந்து வேலையை வந்து நம்ம செய்கிறதுக்கான வாய்ப்புகள் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலைக்காக நம்ம கொடுத்த யூடியூப் சேனலில் வேறு பார்ட் டைம் ஜாப் பற்றியோ இல்லைனா அடல்ட் கண்டென்ட்டோ வரக்கூடாது. ஏற்கனவே வேறு பார்ட் டைம் ஜாப்பை பற்றி நீங்கள் உங்கள் யூடியூப் சேனலில் போட்டிருந்தீங்க அப்படின்னா அந்த யூடியூப் சேனலை வந்து இதற்கு நீங்கள் கொடுக்காதீங்க. புதுசாக உருவாக்கி அதோடைய லிங்க்கை வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சப்ஸ்கிரைபர்ஸுடைய எண்ணிக்கையோ இல்லைனா வியூஸோ முக்கியமே கிடையாது. நம்ம வீடியோ போடணும், அதில் அவங்க கொடுக்குற அந்த ஆடை வந்து ஆட் பண்ணணும், அவ்வளோதான். ஜெனரல் டாபிக்ஸை வச்சு நம்ம போடுற கண்டென்ட்டுக்கு மட்டும்தான் நம்மளுக்கு சம்பளம் கிடைக்கும். எஸ்பிஓ பற்றி போடலாம், ஆனால் அதற்காக வந்து ஸ்பெசிஃபிக்காக எந்த ஒரு சம்பளமும் கிடைக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சேனல் நேம் எப்படி வேணும்னாலும் இருக்கலாம், அது உங்களுடைய விஷ். கண்டென்ட் ரைட்டருக்கும் இதே மாதிரி தான் ரூல்ஸ், சேம் ரூல்ஸ். ஸோ அதுக்கப்புறமா வித்ட்ராவல் பேமெண்ட் வந்து திங்கக்கிழமையில இருந்து தான் போடப்படும் அப்படின்னு சார் சொல்லியிருக்காங்க. அதற்கு அப்புறமா நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, அது அனௌன்ஸ்மெண்ட் வரும். உங்களுக்கு பேமெண்ட் வந்து இப்போ வந்துட்டுருக்கு அப்படிங்கிற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரும். வந்ததுக்கப்புறமா நீங்கள் போய் செக் பண்ணி உங்கள் ப்ரூஃபை வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை ரிஜெக்ட் செஞ்சவங்களுக்கு இன்னைக்கு வந்து மெயில் கண்டிப்பாக வர ஸ்டார்ட் ஆகிருக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் எப்படி அதை அப்லோட் செய்யணும் அப்படிங்கிறத குறித்த ஒரு ஆடியோ கண்டிப்பாக சார் கொடுப்பாங்க, வித் வீடியோவோடய கொடுப்பாங்க. வெயிட் பண்ணி அதை வந்து நீங்கள் செய்யலாம். வேலை தொடர்பாக ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கமாண்டர்கள் கிட்ட நீங்கள் கேளுங்க, அவங்க உங்களுக்கு பதில் சொல்லுவாங்க. அவங்க எல்லாமே தெரியும். அவங்களுக்கும் தெரியாத கேள்விகள் நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா சார்ட்ட அவங்க தெரிவித்து அது குறித்த பதில் அவங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதை நம்மளுக்கு வந்து சொல்லுவாங்க அப்படிங்கிறத சார் இங்கே வந்து தெரிவிச்சிருக்காங்க. டாஸ்க் வாரத்துக்கு 1 தான். சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நீங்கள் சால்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா டாஸ்க் செய்யுங்க, அவசரமே வேண்டாம் அப்படின்னு சார் சொல்லியிருக்காங்க.
கூப்பன் கோட் பர்ச்சேஸில் மாற்றம் எதுவுமே கிடையாது. இன்கேஸ் ஏதாவது ஒரு மாற்றம் வரலாம் அப்படின்னு சார் சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டாங்க. எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. அதே ருப்பீஸ் தான் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம். நியூ ஜாயினிங்க்கு 23,000 வரை கூப்பன் கோட் பர்ச்சேஸ்க்கு நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் இங்கே வந்து சொல்லியிருக்காங்க. நியூ ஜாயினிங் அப்போது வந்து இது குறித்த ஒரு விரிவான ஒரு டீட்டெயில்ஸ் வந்து சார் கண்டிப்பாக சொல்லுவாங்க. வேலை செய்கிறவங்க சரியாக சொல்கிற அறிவுரைகளை பின்பற்றி வேலை செய்யுங்க. நேற்று 486 நபர்கள் ஸ்டெப் 4 சரிவர செய்யாமல் தவறாக வேலை செஞ்சுருக்காங்க. யார் தவறு செஞ்சாலும் அவங்களுக்கு அமௌண்ட் டிடெக்ட் செய்யப்படும். கண்டிப்பாக நினைவில் வச்சுக்கோங்க. எஸ்பிஓவில் நம்ம பொறுத்தவரை 3 விதமான இன்வெஸ்ட்மெண்ட் வரப்போகுது. அது இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது, ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். இது எஸ்பிஓ மூலம் கிடைக்கக்கூடிய சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் தான். கூப்பன் கோட் பர்ச்சேஸில் மட்டும்தான் நம்ம போட்ட பணத்தை பணமாகவே நம்ம வந்து எடுத்துக்கலாம். மீதம் இருக்கிற 2 சர்வீஸ் தான். ரெக்கமெண்ட் செய்யக்கூடிய கம்பெனி மூலமாக சர்வீஸ் நம்ம பெற்றோம் அப்படின்னா கூடுதலாக நமக்கு அதுக்கு மூலம் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். இது நம்மளுடைய விருப்பம். அதை யாருமே நம்மளுக்கு ஃபோர்ஸ் பண்ணல, புரிஞ்சுக்கோங்க. எஸ்பிஓவை தரமாக கொண்டு வந்து யாருமே எஸ்பிஓ கிட்ட கேள்வி கேட்காத நிலை என்னைக்கு ஏற்படுதோ அன்றைக்கி தான் நியூ ஜாயினிங் வரும் அப்படின்னு வந்து சார் சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து 3 முறைக்கு மேலே யாராவது செய்கிற வேலையில் தப்பு செஞ்சீங்க அப்படின்னா அவங்களுடைய ஐடி சஸ்பெண்ட் செய்யப்பட்டு நிரந்தரமாக டெர்மினேட் செய்யப்படும். அவங்களுடைய வேலட் அமௌண்ட்டை செட்டில்மெண்ட் செஞ்சு அவங்கள வெளியே அனுப்பிடுவாங்க. கண்டிப்பாக மறந்துடாதீங்க. தவறு செய்யாமல் இன்ஸ்ட்ரக்ஷனை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். எஸ்பிஓ சொல்லக்கூடிய அறிவுரையின்படி வேலை செஞ்சால் தான் இங்கு தொடர்ந்து வேலை செய்ய முடியும். அதை வந்து நீங்கள் வந்து மறந்துடாதீங்க. பணம் கட்டிய காரணத்தினால வேலை செய்ய வந்தவங்க முதலாளிகள் மாதிரி என்னறதை நிறுத்துறதுக்காக தான் எஸ்பிஓ ரீஃபண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. புரிஞ்சு செயல்படுங்க. இன்னும் யாரும் அந்த நினைப்பில் இருக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இனிமேல் சார் வந்து இதை சொல்லிக்கிட்டே இருக்க மாட்டாங்க. தனித்தனியாக எல்லாருமே நோட்டீஸ் போர்டை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அனைவருக்குமே நோட்டீஸ் போர்ட் பொதுவானது. அதில் மட்டும்தான் எல்லா விஷயங்களுமே ஷேர் செய்கிறாங்க. ஒரு குடும்பத்தில் பல ஐடிகள் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா அவங்க ப்ரொமோஷன் டீமுக்கு மாறிடுங்க. வருங்கால வேலையில் சில சேஞ்சஸ் ஏற்படலாம். சேல்ஸ் டீமில் இருக்கிறவங்க குறைஞ்சது 2 ஐடிக்கு மேலே ஒரே நபர் வச்சுருந்தீங்கன்னா ஒரு பிரச்சனை வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இன்றைக்கி இரவுக்குள்ளே யாராவது உங்கள் டீம் கேட்டகரியை மாற்றணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மாற்றிக்கங்க. ஒரே குடும்பத்தில் பல பேர் சேல்ஸ் டீமில் இருந்தீங்கன்னா பிரச்சனை ஏற்படும். அப்படி பல ஐடிகள் வச்சுருந்தீங்கன்னா சேல்ஸ் டீமுக்கு 1-2 வச்சுட்டு மீதியை ப்ரொமோஷனுக்கு மாற்றிருங்க அப்படின்னு சார் வந்து சஜஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். டிஜிட்டல் டாஸ்க் அப்ளிகேஷன் மற்றும் டீம் செலெக்ஷன் ஆப்ஷன் இன்றைக்கி நைட்டோட ஸ்டாப் பண்ணிடுவாங்க. இனி இந்த ஆப்ஷன் மீண்டும் வரவே வராது. ஸோ யாருக்காவது உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. வீடியோ ஆஃபீஸர்ஸ் கமாண்டர்ஸ் அவங்க டீம் சார்ந்த வேலையை செய்யுங்க. அவங்களுக்குன்னே தனியாக வேலை கொடுக்குற வரைக்கும் இதை மட்டும் நீங்கள் வந்து செய்யுங்க. உங்கள் பொசிஷனுக்கான உங்களுக்கு வேலை கிடைக்கும் பொழுது அதற்கான சம்பளம் சேர்ந்து உங்களுக்கு வந்து அதிகமாக கிடைக்கும். இந்த டீம் சார்ந்த வேலை செய்யும் போது அதுக்கான அமௌண்ட் உங்களுக்கு கிடைக்கும். தென் உங்களுடைய பொசிஷன் வீடியோ ஆஃபீஸர்ஸ் கமாண்டர் அந்த பொசிஷனுக்கான வேலையை நீங்கள் வந்து செய்யும் பொழுது அதற்கான அமௌண்ட் உங்களுக்கு கிரெடிட் ஆகும். இப்போதைக்கு எல்லாருமே ஒரே மாதிரியான ஒர்க் தான் செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நோட்டீஸ் போர்டு ஆடியோவை தெளிவாக கேட்டு செயல்படுங்க. தவறு செய்கிறத நிறுத்திக்கங்க. குரூப்பில் கேள்வி கேட்குறவங்களுக்கு பதில் சொல்கிறத நிறுத்துங்க. அப்போ தான் அவங்க நோட்டீஸ் போர்டை பின்பற்றுவாங்க. அவங்க நோட்டீஸ் போர்டை பின்பற்றாததுக்கு முழு காரணம் அவங்க கேள்விகளுக்கு பதில் கொடுக்கக்கூடிய அந்த நபர்கள் தான். ஸோ இதை வந்து நீங்கள் தொடராமல் பார்த்துக்கங்க. தொடர்றவங்களுடைய ஐடி கண்டிப்பாக சஸ்பெண்ட் செய்யப்படும் அப்படிங்கிறத நினைவில் வச்சு யார் கேள்வி கேட்டாலும், அதாவது நோட்டீஸ் போர்ட் சம்மந்தமான கேள்விகள் யார் கேட்டாலும் பதில் அளிக்காதீங்க, நிறுத்திக்கோங்க. ஏதாவது அந்த ஆடியோ சம்மந்தமான ஏதாவது வேறு வித ஏதாவது டவுட்ஸ் கேட்டால் மட்டும் தீர்த்து வைங்க. ஆனால் நோட்டீஸ் போர்டு ஆடியோவில் இருக்கக்கூடிய விஷயங்களை யாருக்குமே பதிலாக கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் சார் நேற்று கொடுத்த ஆடியோவுடைய அந்த 7 ஆடியோவுடைய ஃபுல் ப்ரீஃபான எக்ஸ்ப்ளனேஷன். மேலும் நிறைய விஷயங்கள் சார் வந்து அங்கே ஷேர் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக ஆடியோ யாராவது கேட்கல அப்படின்னா போய் கேளுங்க. உங்களுடைய கேள்விக்கான பதில் அங்கே இருக்குது. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா kindly subscribe, like, share, comment and support my YouTube channel. Thank you and thank you so much to all.